من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله الله تعالى உடைய அளப்பரிய கிருபை அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா. மேலும் அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேலான உம்மத்திலே ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா புனித ரமதானை வரவேற்கக்கூடிய அதிலே வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரா. அல்லாஹு தஆலா புனித ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. அதிலே அதிகம் நற்காரியங்கள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியும் அன்பையும் அல்லாஹு தஆலாவுடைய முழுமையான தரிசனத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தல் புரிவானாக. இந்த புனித ரமலான் மாதத்திலே நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ண ஆஃபியத் சிஹத் சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு பரிபூர்ணமாக நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவனுடைய எல்லா கடமைகளையும் பரிபூர்ணமாக செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக. அன்பர்களே, தோழர்களே, புனித ரமலான் மாதம் ஒவ்வொரு வினாடியும் ஓல்ட் ஹவர்ஸ் என்று சொல்வார்கள், கோல்டு ஹவர்ஸ். அதெல்லாம் மிகவும் மிக முக்கியமான தங்கத்துடைய நேரம் என்று சொல்லுவார்கள். சில நேரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றிவிடும். சில வினாடிகள், சில நேரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையுடைய போங்கையே மாற்றிவிடும். அப்படிப்பட்ட நம் வாழ்க்கையின் போங்கையே மாற்றக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய மிகவும் புனிதமான நாட்களை நாம் எல்லாம் வரவேற்க காத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதம் வரப்போகிறது என்று சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சஹாபாக்கெல்லாம் கூட்டு உட்கார வச்சு ரமலான் சிறப்புகளை சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் ரம்ஜான் மாதம் வந்த பிறகு சொன்னால் அந்த சில வினாடிகள், சில நிமிடங்கள் வீணாகி விடலாம், சில வினாடிகள் அவர்கள் வேஸ்ட் பண்ணிடலாங்கிறக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிப்பார், ரம்ஜான் வரப்போகிறது என்று எச்சரிப்பார்கள். ஒவ்வொரு வினாடியும் மதிக்க வேண்டிய இரவு நாட்கள். ஒரு வினாடி அவமதித்தால் கூட அந்த ரமலானை அவமதித்த குற்றம் ஏற்படும். ரமலான் முடிந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே போய் நல்ல சாட்சி சொல்லுமாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விஷயங்கள் மறுமை நாளிலே என் உம்மத்திற்காக சாட்சி சொல்லும், அவருக்கு சாட்சி அல்லாஹ் ஏற்றுக்குவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஒன்று ரம்ஜான், இன்னொரு குர்ஆன். இந்த ரெண்டுடைய சிபாரிசையும் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ரம்ஜான் சொல்லும் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், ஒரு விருந்தாளியாக நீ அமுச்சு வச்ச, என்னை கண்ணியம் செஞ்சாங்க, இரவெல்லாம் நின்று தொழுதார்கள், பகல்லாம் நோன்பு வச்சாங்க, குர்ஆன் ஓதினார்கள், என்னை கண்ணியப்படுத்தினார்கள் என்று அந்த ரம்ஜான் நம்மை பற்றி நல்ல சாட்சி சொல்லவும் செய்யும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்ம அதை அவமதித்திருந்தால், யாரெல்லாம் ரம்ஜான் அமுச்சு வச்ச அவங்க எப்பயுமா தான் இருந்தாங்க, அவங்க பழைய பழக்கத்தை எதுவும் மாற்றிக்கல ரப்பே என்று சொல்லி அல்லாஹ் ரிப்போர்ட் பண்ணவும் செய்யும். ரமலானுடைய சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிருக்கிறாங்க. இப்போ எனவே அன்பர்களே, ரமலானுடைய மாதத்திலேய ஒவ்வொரு வினாடியும் மதிக்க வேண்டியதன் காரணமாகத்தான் பெருமான் முன்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவார்கள், ரமதான் மாதம் முபாரக்கான மாதம், ரிஸ்கை வள்ளி வழங்கக்கூடிய மாதம், அது பரோபகாரமான மாதம் எது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ஃபத்தர சாயிமன், யார் நோன்பாளிக்கு ஒரே ஒரு வேளை உணவளிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 3 கூலி அல்லாஹ் தர்றான். கான மக்ஃபிரத்தன் லிதுனூபி, அல்லாஹ் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுறான். அவனை நரகத்தை அல்லாஹ் தஆலா விடுதலை செஞ்சிடறான். மூன்றாவதா கானலஹு மிஸ்லு அஜ்ரிஹி, நோன்பாளி எவ்வளோ நோன்பு வச்சு என்ன நன்மை கிடைச்சோ அதே போல் நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். ஆனால் நோன்பாளியின் நோன்பில் எந்த குறையும் அல்லாஹ் ஏற்படுத்துவதில்லை. அதே போன்று ஒரு கூலி அல்லாஹு தஆலா வழங்குகிறான்.
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சஹாபாக்கள் நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்கள், எப்போவுமே நன்மையில முந்தியோன்னு ஆசைப்படுறவங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்கள் எல்லோருக்குமே நோன்பு திறக்க மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி உள்ளவங்க நாங்கள் எல்லாருமே இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் ஏழைகள் இருக்குமே யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுத்தில்லாஹு ஹாத ஸவாப, இந்த மாபெரும் நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குவான் ஒரு அரை பேரித்தம்பலத்தை கொண்டாவது, ஒரு மிடரு பாலை கொண்டாவது, அவ் சூர்பத்தி மாயின், அது ஒரு மிடரு தண்ணீரை கொடுத்தாலும் போதும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நீ நோன்பாளிக்கு கொடுத்தா அல்லாஹ் நோன்பு தருவான்னு சொன்னா நீ வயிறு நிறைய சோறு தரணும் அவசியம் இல்லை. ஒரு மிடரு பால், ஒரு மிடரு தண்ணி கொடுத்தாலும் பரவாயில்லை, அந்த நன்மையை கொடுத்துருவான்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நோன்பு உட்காந்துருக்குறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு நம்ம பஞ்சாய தண்ணி பிடிச்சி, நம்ம சொந்த வீட்டு தண்ணி இல்லை, எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சோம். 100 பேர் தண்ணி குடித்தாங்கன்னா 100 நோன்பு நன்மை அல்லாஹ்வுத்தாலா எக்ஸ்ட்ரா அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ்வுத்தாலா எவ்வளோ பெரிய பாக்கியமான நண்பர்களே! ஒரே ஒரு நோன்பாளுக்கு செஞ்சால் 1க்கு 10, 1க்கு 70 மடங்கு அல்லாஹ்வுத்தாலா எவ்வளோ பெரிய பாக்கியமான ரமலானுடைய நோன்புகளை அல்லாஹ் இலவசமாக அல்லாஹ்வுத்தாலா வணங்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷமான மாதமாக இருக்கிறது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஃபஃப அன் மம்லூகிஹி கஃபரல்லாஹு லஹு வ அஅதகுஹு மினன் நார். யார் ரமஸான் மாதத்திலே தன் வேலைக்காரர்களுடைய வேலை பளுவை குறைக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான், நரகத்தை விட்டு விடுதலை சென்று பெருமானார் சொன்னாங்க. பெருமானார் என்ன சொல்றாங்க? யார் வேலைக்காரர்களுக்கு வேலை பளுவை குறைக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான், நரக விடுதலை கூறான் அல்லாஹ் தஆலா. அப்போ அன்பது, ரமஸான் மாதம் வந்துட்டா நோன்பாளியான நம்முடைய வேலைக்காரர்களுக்கு வேலை பளுவை குறைத்து அவர் ஓய்வை அதிகரித்து கொடுப்பதன் காரணமாக அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரமஸான் மாதத்தில் 4 விஷயம் அதிகமாக செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அது 2 விஷயங்கள் ஒரு ரப்பை பொருத்தப்படுத்துவதற்காக வேண்டி. அது என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக ஓதுவது, 2ஆவது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடுவது, 3ஆவதாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை கேட்பது, 4ஆவதாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவது. இந்த 4ஐயும் அதிகமாக செய்யுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த 4ஐயும் சேர்த்து ஒரே துவா, லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக அஸ்அலுகல் ஜன்னத வ நஊது பிக மினன் நார். இந்த 4ம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. 4 விஷயத்தை ரம்ஸான் அதிகப்படுத்திங்க. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், 1 இஸ்திக்ஃபார், 2வது சுவனத்தை கேட்பது, நரகத்திற்கு பாதுகாப்பு தேடுறது. இந்த 4ஐயும் சேர்த்து ஒரே துவா கற்றுக் கொடுத்துட்டாங்க நமக்கு. லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அஸ்அலுகல் ஜன்னத வ அஊது பிக மினன் நார். இந்த துவாவை நம்மால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் சகா சாயிமன், நோன்பாளிக்கு யார் தண்ணீர் உணவளி கொடுக்கிறாரோ, யார் மெரு தண்ணி கொடுக்கிறார்களோ, சகல்லாஹு மின் ஹவுலி, என்னுடைய ஹவுஸ கௌசர்ல இருந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு தண்ணீர் குடிப்பாட்டுவா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எனவே அன்பர்களே, இந்த ரமஸான் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நேற்று காலையில் ஃபோன் வந்துச்சு, நம்முடைய பெரியத்தாவுடைய மருமகன், அவங்க திடீர்னு நேற்று காலையில் வேட்டுப்பாட்டத்தில் ஆக்சிடென்ட்டில் ஷஹீத் ஆகிட்டாங்க. நேற்று இஷா அடக்கியாச்சு அவங்கள. இப்போ நம்மலாம் அல்லாஹ் தஆலா இந்த ரம்ஜான் பிறக்க இன்னும் 2 நாள் தான் இருக்குது, பார்த்தா ஷஹீத் ஆகிட்டாங்க. இப்போ நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இன்னும் வயசு அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அல்லாஹ் பிச்சை போட்டிருக்கிறான், அல்லாஹ் அருள் பாலித்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம் இது. இந்த வயது எப்போ முடியும்னு தெரியாது. இந்த ரம்ஜான் வாழ்க்கையின் கடைசி ரம்ஜானாக இருக்கலாம், அடுத்த ரம்ஜான் ஹயாத்தா இருப்போம்னு தெரியாது. இந்த ரமதானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு வினாடியும் கண்ணியப்படுத்த வேண்டும். அதன் வினாடியை நாம் வீணாக்கி விட்டவள் அவரை போல் நஷ்டவாளிகள் யாருமே கிடையாது. எனவே இந்த ரம்ஜானில் நாம் 10 விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று நமக்கு சூஃபியாக்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. 10 விஷயத்தை நாம் ரம்ஜானில் கண்டிப்பாக செஞ்சோம்னா அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அன்பையும் நாம் பெற்றுவிடலாம். முதலாவதாக என்ன? முதலாவது நோன்பு வைக்கிறது. முதலாவது என்னதான் சிரமங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நோன்பு கரெக்டாக வச்சிடணும். சில பேர் பார்த்தா சின்ன சின்ன நோய்களை நோன்பு விட்டுறாங்க.
நேற்று ஃபோன் பண்ணா ஒருத்தர், ஹஜ்ரத் எனக்கு வந்து சிறுநீரகத்தில் கல் இருக்குது, டாக்டர் தண்ணி நிறைய குடிக்க சொல்லிருக்கிறாங்க, நோம்பு விட்டுறலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் கல் இருக்குதுன்னு சொல்லி நோம்புலான்னு கேட்குறீங்க. எங்கள் தாயாருக்கு பித்தப்பை எடுத்துட்டாங்க, பித்தப்பையவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் வயசு 80 ஆச்சு, இது நம்ம வாழ்நாள் நோம்பு விட்டதே இல்லைண்ணா. அவங்க அல்லாஹ் தான் நியத்தை பொறுத்து தான். நீங்கள் நம்ம தான் நோம்புக்கு நியத்து வைங்க, சஹர் தண்ணி குடிச்சுங்க, நோம்பு தண்ணி குடிச்சுங்க, இடையில தண்ணி நல்லா உள்ள பழங்கள் தர்பூசணி சிலையை சாப்பிடுங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு தண்ணி குடிக்காமையே அல்லாஹு தாலா நம்ம தான் நோன்பு வைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வான்னு நான் சொல்லி காமிச்சேன் அவங்கள்ட்ட. அன்பர்களே, அப்போ நோன்பை எந்த சின்ன சின்ன காரணத்துக்காக வேண்டி நிறைய பேர் நோன்பு விட்டுறாங்க. நோன்பு வச்சுன்னு கேட்டால் இல்லைங்க டாக்டர் அல்சருங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க, சின்ன சின்ன காரணம் சுகர் வந்துருச்சுங்க நோன்பு விட்டு கேட்குறாங்க. நிறைய பேர் பார்த்தா நோன்பு இல்லாமல் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கை சேதம். பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒருவன் ரமதான் மாதத்தில் நோன்பை விட்டு விட்டு அதற்கு பகரமாக அவன் வாழ்நாளெல்லாம் நோன்பு வச்சாலும் கூட ரமதானுடைய நோன்புக்கு நிகராக ஆகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியமான இந்த ரமதானுடைய நோம்பின் மகிமை என்னவென்று தெரிந்துவிட்டால் வருடம் முழுவதும் ரமலானா இருக்க வேண்டுமே என்று ஏங்குவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ரமலான் மாதத்தில் பகலில் சாப்பிட்றத விட ரொம்ப கேடுகட்ட தன்மை, ரொம்ப அசிங்கமான தன்மை என்ன இருக்கு அன்பர்களே. எனவே ரமலானில் எல்லாரும் 7 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள், வயதானவர்கள் உட்பட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹு தஆலா நோம்பின் காரணம் உங்களுக்கு லேசே அல்லாஹு தஆலா நாடுகிறேன்னு சொல்றான். அல்லாஹ் ஒரு சிரமப்படுத்த நாடலேன்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. யார் நியத்து வைக்கிறாங்களோ அதை லேசாக்கிற, ரொம்ப இலகுவா அல்லாஹு தஆலா ஆக்கிறான் அல்லாஹு தஆலா. பார்க்குறோம் சில பேர்கள் நைட்டு இரவெல்லாம் டிரைவர்கள் வண்டி ஓட்டுறாங்க, அவங்க நோன்பு வைக்கிறாங்க. பகல்லாம் ரொம்ப சிரமம், அடுப்பு வேகிறாங்க, அடுப்பு வேலை செய்கிறாங்க, அவங்க நோன்பு வைக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமான வேலை செய்ய மூட்டை தூக்குறாங்க, அவங்கள பார்த்தா அவங்க நோன்பு வச்சு மூட்டை தூக்குறாங்க. அப்புறம் அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலாவுடைய காரியத்தை ரொம்ப இலகுவாக்கிறான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் சொல்கிறான், நோன்பின் காரணம் அவங்க சிரமப்படுத்த நான் நாடலை, உங்க லேசைத்தான் நாடுகிறேன்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. ரொம்ப லேசாக்கிறான் அல்லாஹு தஆலா. சுகர்காரங்க பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற மாதங்களில் கால் டிஃபன் சாப்பிட்ருப்பாங்க, மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்ற 3 மணி ஆயிடுச்சுன்னா கையாலாம் விலவன்னு ஆயிரும், கையால் நடுக்க ஆரம்பிச்சிடும், அவங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரம்ஜான் மாதத்தில் பார்த்தா நைட் 4 மணிக்கு சாப்பிட்டது சாயந்தரம் 6:30 மணி ஆயிரும், எந்த விலவலப்பும் வராது கையில். அப்படி அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நோம்புடைய சக்தியை அல்லாஹ் கூறான் அல்லாஹ் தஆலா. நோம்புக்குன்னு தனி குவத்தை அல்லாஹ் கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா, தனி சக்தியை அல்லாஹ் தஆலா வழங்குறான் அல்லாஹ் தஆலா. அதனால இந்த ரம்ஜான் மாதத்தில் நோன்பை விட அறவே அனுமதிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் எல்லாரும் நோன்பு வைக்கணும். முதலாவதாக நோன்பை பரிபூர்ணமாக வைக்க வேண்டும். நோன்புங்கிறது வெறும் வயிற்றுக்கு மட்டும் அல்ல, கண்ணுக்கும் நோன்பு இருக்குது, அல்லாஹ் வேணான்னு சொன்னதை பார்க்கக்கூடாது. காதுக்கும் நோன்பு இருக்குது, வாய்க்கும் நோன்பு இருக்குது, நம்ம எல்லாவற்றுக்கும் நோன்பு இருக்கிறது. நம்ம நோன்பை யார் பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் நோன்பு வைத்து கொண்டு பொய்யான காரியங்களை செய்கிறார்களோ, பொய்யான பேச்சுகளை பேசுகிறார்களோ, அவர் நோன்பு வைப்பதால் அல்லாஹ்வுக்கு எந்த பயனும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எத்தனை நோன்பு வைக்கிறார்கள், அவர் நோன்பை கொண்டு பசியும் தாகத்தை தவிர வேறு ஒன்றும் கிடைக்காதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிருக்கிறாங்க. அதனால நோன்பை மதிக்கணும். ஹதீஸ்லே வருது, நோம்பாளி யாராவது சண்டை பிடிக்க வந்தால் என்ன சொல்லணுமா, எப்போ நான் நோம்பாளின்னு சொல்லணுமா. அப்போ மீறி சண்டை போட வந்தால் என்ன செய்யணுமா, தன்னைப்பா சொல்லிக்கணுமா, தன் நப்சப்பா சொல்லிக்கணுமா, நான் நோம்பாளி சண்டை போடக்கூடாது அப்படின்னு தன்னை பார்த்தே சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ ரமதானுடைய மாதத்திலே முதலாவதாக நோன்பை சரிவர கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக மிகப்பெரிய பாக்கியம் தராவி, இரவெல்லாம் நின்று தொழக்கூடிய பாக்கியம். நம்ம கேள்விப்படுறோம், சூஃபியாக்கள் இறைஞானிகள்லாம் இரவெல்லாம் நின்று 1000 ரக்காத் தொழுதாங்கன்னு கேள்விப்படுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கால் வீங்க தொழுதாங்கன்னு ஹதீஸ்ல வருது. இரவெல்லாம் ஒரே ஆயத்தையே ஓதி அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு கேள்விப்படுறோம். வருஷமுல்லா செய்ய முடியாட்டி கூட ரமதானில் அல்லாஹ் பெரிய பாக்கியமாக அல்லாஹ் கொடுத்து அல்லாஹு தஆலா தராவீஹ் தொழுக எவ்வளோ பெரிய பாக்கியம். பெருமாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், யார் இந்த அழகான இந்த பள்ளிவாசலை அதிகெல்லாம் சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு பள்ளிவாசலையே அலங்காரமாக்கிட்டாங்க. மற்ற நாள்லாம் 8 மணி 8:30 மணிக்கு போனால் பள்ளிவாசல் இருட்டாக கிடக்கும், 10 மணி 9 மணிக்கு போனால் பள்ளிவாசல் இருட்டாக கிடக்கும். ரம்ஜான் மாதத்தில் அல்லாஹ் பள்ளிவாசலை அலங்காரமாக்கிய உமருடைய கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்குவானான்னு சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ அல்லாஹ் அலங்காரமான தராவீஹ் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான் அல்லாஹு தஆலா. எனவே ரமதானுடைய தராவீஹை மிக முக்கியமானதாக கருத வேண்டும்.
இஷா தொழு 8:30 மணினா 8:08 வந்துடணும். முந்தியே வந்து ஜமாத்தோட தொழுது விட்டு தராவி 20 ரக்காத்துகளும் பரிபூர்ணமாக தொழுக வேண்டும். வித்ராஜி தொழுதுட்டு துவா கேட்டு தான் போகணும். அந்த ரமதான மாதத்தில் தராவி நீ தொழுகலேன்னு சொன்னால் சில பேர் பார்த்தா 8ஆம் ரக்காத்தில் வர்றது, 10ஆம் ரக்காத்தில் வர்றது, சில பேர் வந்து சீரை வகிச்சு போயிடுறது. ரமலான அவமதித்த குற்றம், தராவீஹி அவமதித்த குற்றம், எவ்வளோ பெரிய நஷ்டவாளிகள் அவர்கள். எனவே அன்பர்களே, ரமலான் 20 ரக்காத்தும் பரிபூர்ணமாக தொழுக வேண்டும் என்று எல்லோரும் நியத்து வைக்கணும். நாம் பார்க்குறோம், பார்த்தா ரம்ஜான் போகிற ஒன்றுக்கு பார்த்தா பள்ளியாச்சு நிறைய தொழுவாங்க ஃபுல்லாக தராவீக்கு. அப்புறம் போக சஃப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். 10 சஃப்பு 8 ஆகி 7 ஆகி ஒரு 3 சஃப் ஆயிரும். திரும்பி 27 பார்த்தா ஃபுல்லாக வந்துடுவாங்க. என்னமோ அப்போ தான் கூலி வாங்க வர மாதிரி. அதாவது வேலையே செய்யாமல் கூலி வாங்க வர்ற மானம் கெட்ட கொண்டு சொல்லி உஸ்தா சொல்லுவாங்க, கோச்சுக்காதீங்க. யார் 27 நாள் நீ தொழுதேனா கூலி வாங்கவா, 27 கூலி வாங்க வர்றதா 27 தொழுது இருக்கணும், கூலி வாங்க வரல, பெருவரை கூலி வாங்க வரலாம். நீ 27 தராவி தொழுக 27 மட்டும் வந்தா, இப்போ 27க்கு வந்து தொழுது அல்ல மன்னிச்சானா, 27 நாள் தராவி தொழுதுட்டா கூலி வாங்க அல்லாட்ட. இல்லாமல் கூலி வாங்க வந்தா அது நம்ம எவ்வளோ அது நஷ்டமான வேலை இது. எனவே அன்பர்களே, தராவி 20 ரக்காத்தும் 30 நாளும் தொழுக வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது சிறப்பான நன்மை. தராவி தொழுவு சுன்னத்தே முஅக்கதா. அந்த தராவிகளே முழு குர்ஆனையும் கேட்பது தனி சுன்னத்தது. எப்படி தராவி ஒரு சுன்னத்தோ அதே போன்று தராவிகளே முழு குர்ஆனையும் கேட்பது தனி சுன்னத்தது. அப்போ தராவி நீ ஒரு ரக்காத்து விட்டு போனால் கூட அந்த அந்த சிலாய் விட்டு போயிடும். நீ 20 ரக்காத்து முழுசா தொழுதாதான் உனக்கு முழு குர்ஆன் கிடைக்கும். அப்போ 27 நாளும் ஒரு நாள் கூட விடாமல், ஒரு ரக்காத்து கூட விடாமல் முழு குர்ஆனையும் ஒரு தடவையாச்சு இந்த ரம்ஜானில் கேட்டுறணும். நம்ம ஃபுல்லாக கேட்டுறணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நீங்க இன்ஷா அல்லாஹ் ரம்ஜானில் 20 ரக்காத்தும் ஃபுல்லாக தொழுகணும். இது 2வது விஷயம். 3வதாக அல்லாஹ் கொடுத்த ரம்ஜானில் கொடுத்த பெரிய பாக்கி சஹருடைய நேரம். இப்போ சஹாபாக்கள் வலிமாரெல்லாம் வருஷமுல்லா தொழுதாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5-6 வேளை ஃபர்லுன்னு கேள்விப்படுறோம். நமக்கெல்லாம் 5 வேளை ரசூலுல்லாஹி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் விட்டுறதே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை 8 ரக்காத் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. வாழ்நாளெல்லாம் பெருமாள் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் நேரத்தில். நமக்கு அல்லாஹ் தஆலா நாமெல்லாம் அதுபோன்ற பாக்கியம் இல்லாதவர்கள். ரமதானில் மற்ற மாதங்கள் நம்ம தஹஜ்ஜுத் தொழ முடியாட்டி கூட இந்த ஒரு மாதம் நம்மளை நம்ம ஒரு நிர்பந்தமாக எந்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் சஹர் சாப்பிட்றதுக்காக நிர்பந்தமாக நம்ம எல்லாரும் எந்திரிக்கிறோம் சஹர் நேரத்தில். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் வந்து கேட்குற நேரம் அது. மன்னிப்பு கேட்பவர் இல்லையா, உடல் ஆரோக்கியம் கேட்பவர் இல்லையா, தன் தேவைகளுக்காக கேட்குற அல்லாஹ் தஆலா. அந்த நேரத்தில் 8 ரக்காத் தொழுகணும். 8 ரக்காத் தொழுது அல்லாஹ் இடத்துல நம்ம எல்லாம் துவா செய்ய வேண்டிய நேரம். சஹர் நேரத்தில் போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு 5-10 மணி முந்தி எந்திரிச்சு எல்லாரும் தஹஜ்ஜுத் 8 ரக்காத் கண்டிப்பாக தொழுக வேண்டும். தொழுது பிறகு தமிழ் அல்லாஹ்ட துவா செய்யும். அல்லாஹ்வுக்கு எங்கள் மதரசாவில் 4 மணிக்கு தஹஜ்ஜுத் ஜமாத்தை தொழுகிறாங்க. எல்லா மாணவர்களும் ஜமாத்தாக 8 ரக்காத் தொழுது அரை மணி நேரம் தமிழில் துவா செய்கிறாங்க. அப்போ எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு ஜமாத்தை தொழுவுங்க. ஏன்னா தனியாக தொழுதா ஒரு கலைப்பு ஏற்படும், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படாங்கிறக்காண்டி வீட்டுக்கு முடிஞ்சால் என்ன செய்யுங்க, 8 ரக்காத் வீட்டில் மனைவி மக்கள் ஜமாத்தா 8 ரக்காத் தொழுவுங்க. அது ரொம்ப சிறப்பானது அது. ஆக அன்பர்களே, தராவி இந்த சஹர் நேரத்திலே தஹஜ்ஜுத் தொழுவதை இந்த ரம்ஜானிலே நாம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 30 நாள் தஹஜ்ஜுத் தொழலாமா இன்ஷா அல்லாஹ். தஹஜ்ஜுத் தொழுவது எல்லாம் நியத்து வைக்கணும். அதே மாதிரி அந்த நேரத்தில் அதிகமாக சஹர் நேரத்தில் அதிகமாக அல்லாஹ் தஆலா துஆ செய்ய வேண்டும். 4வதாக இந்த ரம்ஜானில் கடைபிடிக்க முக்கியமான நேரம் இஃப்தாருடைய நேரம். இஃப்தார் நோன்பு தரக்கூடிய நேரத்தில் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, யாரும் நான் உன்கிட்ட பேசுகிறேனே உனக்கும் எனக்கு திரை இருக்கான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னானா, மூசாவே உனக்கும் எனக்கு மத்தியில் 300 திரைகள் இருக்கிறது. ஆனால் அப்போ மூசா கேட்டாங்க, யாரெல்லாம் உன்ட்ட திரை இல்லாமல் யாரும் பேசுவாங்களா? அல்லாஹ் சொன்னான் என் கடைசி உம்மத்தை முஹம்மதியா வருவாங்க. அவர் பகல்லாம் நோன்பு வைத்திருந்து நோன்பு திறவு துவா கேட்பாங்க. அப்போ எனக்கும் அவங்க ஒரு திறக்கூடு இருக்கான்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. இப்போ திரையே இல்லாமல் நம்ம ரப்பு நம்மிடத்திலே பேசக்கூடிய நேரம், அந்த நோன்பு திறக்கும் நேரத்தை துவா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எனவே நாம் அன்றைக்கி என்ன செய்யணும், நோன்பு திற நேரத்தில் தான் உட்காந்து எல்லாம் கஞ்சி வெள்ளம் வச்சு அதை கவனம் ஃபுல்லாக அங்கே செலுத்திட்டு இருக்கிறோம். அதனால் அந்த நேரத்தில் கவனம் செலுத்தக்கூடாது. பள்ளிவாசலில் உட்காந்து துவா செஞ்சுட்டு பாங்கு சொல்கிற வரைக்கும் துவாவில் தான் இருக்கும். அந்த பாங்கு சொன்னபோது என்ன வேணாலும் சாப்பிடலாம், தவறு இல்லை.
ஆனால் அந்த நோன்பு திறக்கும் நேரம் வரும் வரை கண்டிப்பாக எல்லோரும் அந்த துவாவில் ஈடுபட வேண்டும். எல்லாருக்குமே நம்ம மதரசாவில் 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் 1/2 மணி நேரம் மாணவர்கள் மாறி மாறி எல்லாம் அழுதழுது துவா செய்வாங்க. எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதழுது துவா செய்வார்கள். அந்த 1/2 மணி நேரம் அந்த மாணவ துவா செய்யக்கூடிய அந்த நிகழ்வை இர்ஃபானியா டிவி என்ற எங்களுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு தினமும் லைவாக ஒளிபரப்படுகிறது. அதை உலகம் முழுவதும் மக்கள் நிறைய பார்க்குறாங்க. நீங்களும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த துவா 1/2 மணி நேரம் துவா போட்டு விட்ருங்க. வீட்டில் பெண்களும் கேட்கட்டும், எல்லாரும் கொஞ்சம் ஆமீன் சொல்லட்டும். எல்லாரும் அந்த துவா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். ஆக அந்த இஃப்தாருடைய நேரம் இருக்கிறது ரொம்ப அவசியம். அல்லாஹ் நேரடியாக துவா கபூல் செய்கிற நேரத்தை வீணான பேச்சுக்களில் அதில் பேச்சு இந்த பேச்சு வேஸ்ட் போய்ட்டு எனக்கு கஞ்சி எழுதி ஊற்றுங்க வண்டாயிரப்பா அப்படி வேணா வீண் பேச்சுக்களை கலந்துடக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய பேசக்கூடிய நேரம். அது இஃப்தாருடைய நேரத்தை நாம் மிக மிக முக்கியமாக அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். 5ஆவதாக ரம்ஜானிலே 5 நேரம் ஜமாத்தோடு தொழுக வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சஹர் சாப்பிட்டு வீட்டிலே படுத்து தூங்கிறது. சஹர் சாப்பிட்டு சீக்கிரமாக ஃபஜர் பார்த்து அப்படி செய்யக்கூடாது. ஃபஜருடைய அது மற்ற மாதத்தில் ஃபஜர் பாங்க சொல்லி 1/2 மணி நேரம் கழிச்சு காம சொல்லுவாங்க. ரம்ஜானில் ஃபஜர் பாங்க சொல்லி ஒரு 5 நிமிஷத்துலேயே காம சொல்லிடுவாங்க. எல்லா மஸ்ஜிதுக்கும் அப்படியே வச்சுருக்குறாங்க. ஆனால் ஏன் நம்ம சஹரில் முடிச்சிருப்போங்கிறதுக்காண்டி தான் பாங்க சொல்லி 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே காமத்தை வச்சிடுறாங்க எல்லா மஸ்ஜிதுகளையும். அப்போ என்ன செய்யணும், அந்த பாங்கு சொன்ன சஹர் சாப்பிட்டு பள்ளிவாசலில் வந்து குரான் ஜிக்கிரில் உட்காந்து குரான் ஷரீஃப் ஓதி இருந்துக்கிட்டு பாங்கு சொல்லி ஜமாத்தோடு ஃபஜ்ர் தொழுது விட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். இதே மாதிரி லுஹர், அசர், மக்ரிப், இஷா எல்லா தொழுகைகளும் ரமதானில் ஜமாத்தோடு தொழுக வேண்டும். பொதுவாக அல்லாட ஒரு காரியம் செஞ்சால் 1க்கு 10 மடங்கு. ரம்ஜானில் ஜமாத்தோடு தொழுதா 1க்கு 27. ரம்ஜானில் செஞ்சால் 1க்கு 70. கணக்கு போடுங்க. 1 × 10 10 × 70 10 × 70. அப்போ ரம்ஜான் ஜமாத் 27 மடங்கு × 27 கணக்கு போட்டால் அப்போ ஒரே ஒரு ரக்காத் தொழுதா எத்தனை ஆயிரக்கணக்கான ரக்காத் தர்மம் கிடைக்குது. இவ்வளோ பெரிய பாக்கியமான இந்த ஜமாத் விடலாமா? அதனால் ரம்ஜான் மாதத்தில் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்று எல்லோரும் நியத்து வைக்கிறோம். கிளம்பா இன்ஷா அல்லாஹ். அதே போன்று ரம்ஜானில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அடுத்து அதிகமாக தர்மம் செய்யணும். நம்மால் எவ்வளோ முடியுமோ இஃப்தாருக்கான உதவி செய்கிறது. நம்ம வீட்டில் சஹரு உணவு சாப்பிட்டு விட்டு நம்மால் முடிஞ்சால் ஒரு பெருமாசல்லாம் சொன்னாங்க, இதா தபஹ்தும் மிர்கத்தன், நீங்கள் யாராவது ஒரு சால்னா செஞ்சீங்கன்னா ஃபக்ஸிர் மாஹா, தண்ணியை அதிகப்படுத்திக்கிங்க. ஆஹ ஜீரானக்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்கார கவனிச்சுங்கன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ சஹருடைய உணவை நீங்கள் பங்களிக்கும் விஷயத்தில் ஏழை பணக்காரனா பார்க்க தேவையில்லை. பக்கத்து ஊருக்கார பணக்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, ஹஜ்ஜியாங்கிற முறையில் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அப்போ நம்ம வீட்டில் சஹர் நம்ம ஒரு வேளை சாப்பாடு செஞ்சோம்னா நம்ம வீட்டும் சாப்பிடக்கூடாது. குறைஞ்ச 2 ஏழைகளுக்கு அல்லது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாருக்காவது நாம் இந்த உணவை கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும். அது மிகப்பெரிய பரக்கத்தான ரம்ஜான் மாதம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வணக்கம். அது நம்ம நோம்பு துறக்க நம்ம வீட்டில் காட்டில் பார்த்து செய்கிறோம், அது வடைகள் சொல்கிறோன்னு சொன்னால் நம்ம குடும்பம் மட்டும் சாப்பிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 வடை செஞ்சு பக்கத்து ஊர் எல்லாரும் கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுத்து விடணும். 30 நாளும் ரமதானிலே நம்முடைய சஹர் இஃப்தாரிலே மற்றவர்களுக்கு பங்கு இருக்க வேண்டும். தர்மத்தை கட்டாயமாக செய்ய ரம்ஜானுடைய தர்மம் இருக்குதே சொல்லவே தேவையில்லை. 1க்கு பன்மடங்கு அள்ளி தரக்கூடிய பரக்கத்துகளையும் நிஅமத்துகளையும் வாரி தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக ரம்ஜானாக இருக்கிறது. அதுபோல் ரம்ஜானிலே நம்முடைய ஜக்காத்துடைய பணங்களை கணக்கிட்டு கொடுப்பதுடனே மேல் மிச்சமாக எவ்வளோ முடியுமோ, சில நல்லடியார்கள்லாம் அரிசி மூட்டை 100 மூட்டை வாங்கி ஏழைங்களுக்கு நல்ல அரிசியாக வீடு பார்த்தா எத்தனையோ ஏழைங்க இருக்கிறாங்க, ரேஷன் அரிசி தான் வீட்டில் சாப்பிட்றாங்க வருஷம் ஃபுல்லாக. அவங்களுக்கு நல்ல அரிசி பொன்னி அரிசி வாங்கி சாப்பிட பாக்கியம் இல்லை. அந்த மாதிரி எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம 100 மூட்டை அரிசி நமக்கு மூட்டை ஒன்றா வாங்கி எத்தனை ஏழைகள் நம்ம ஊரில் ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்க குடிசைகளை போய் சந்தித்து அரிசி மூட்டையாக கொடுத்தா அவங்க வாழ்ந்த ஒவ்வொரு அரிசிக்கும் துவா செய்வாங்க. ஒவ்வொரு அரிசிக்கும் நமக்கு கிடைக்கும் துவா. ஆனால் ரம்ஜான் மாதத்தில் எவ்வளோ முடியுமோ அந்தளவு தர்மத்தை அதிகப்படுத்த வேண்டும். நீ காபத்துல்லாவுக்கு உம்ராவுக்கு போய் துவா செஞ்சால் கூட எவ்வளோ சொல்லுவாங்க, நீ காபத்துல்லாவுக்கு போனால் கூட காபத்து துவா செய்யாது, நீ தான் துவா செஞ்சாகணும். ஆனால் நீ ஏழைகளுக்கு கொடுத்தா ஏன் உனக்கு துவா செய்வாங்க. ஒவ்வொரு ஏழையும் ஒரு காபத்துல்லா மாதிரி. பெருமாள் சொன்னால் ஒரு ஏழையின் உடைய மூணுடைய உள்ளத்தை இடிப்பது காபத்துல்லா இடிப்பதை விட பெரிய குற்றம் செல்லாங்க சொல்லிருக்கிறாங்க. ஒரு மூமினும் ஒரு காபத்துல்லா மாதிரி. 10 நண்பர்களே, இந்த ரம்ஜான் மாதத்தில் ஏழைகளுக்கு நாம் தேடி சென்று அரிசி உணவாகவோ அல்லது பணமாகவோ அரிசியாகவோ என்ன நம்மால் முடியுமோ அது போன்ற
தர்மங்களை இந்த ரமலானிலே நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று ரமலானிலே அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும். ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் தனி சம்பந்தம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ரமலானை அறிமுகப்படுத்தும் போதே ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் தான் சொல்றான். குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இப்போ ரமதானில் குர்ஆன் ஷரீஃபை கொஞ்ச நேரமாவது நேரத்தை ஒதுக்கணும். ஃபஜ்ர் தோதுட்டோ லுஹர் தோதுட்டோ மகரிப் தோது எப்போ நேரம் கிடைக்குதோ நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸாவது குர்ஆன் ஷரீஃப் போதும். சரி, போன வாரம் பல்லவட்டிக்கு ரமதானை வரவேற்பு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. மிஸ்கின் பயன் செய்ய போயிருந்தேன். கிட்டத்தட்ட அஜ்மீர் மஹல் நடந்துச்சு. 1000 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அறிவிச்சாங்க யாரெல்லாம் அங்கே சகோதரர் அண்ணனும் வந்திருந்தாங்க. அதில் அறிவிச்சாங்க யாரெல்லாம் இந்த ரம்ஜானில் 10 ஹத்தம் முடிக்கிறாங்களோ, ஒரு நாளைக்கு 10 ஜூஸு, 3 நாளைக்கு ஒரு ஹத்தம், 10 ஹத்தம் யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ 1000 ரூபா பரிசுன்னு சகோதரர் அண்ணன் அறிவிச்சாங்க. யாராக இருந்தாலும் சரி, ஆணோ பொண்ணோ சிறு குழந்தைகளோ சிறுவர்களோ 10 ஹத்தம் யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபா பரிசுன்னு அறிவிச்சாங்க. நானும் இன்ஷா அறிவிக்கிறேன் இந்த ஜும்மாவில் யாரெல்லாம் 10 ஹத்தம் முடிக்கிறாங்களோ 1000 ரூபா பரிசு இன்ஷா அல்லா. இன் சார்பாக எல்லாரும் ஒரு நாளைக்கு 10 ஜூஸ் நம்ம ஈஸியாக ஓதிடலாம். 10 ஜூஸ் ஒரு நாளைக்கு, 3 நாளைக்கு ஒரு ஹத்தம். என் வீட்டு பெண்கள்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. 20 ஹத்தம் 30 ஹத்தம்லாம் முடிச்சிடுறாங்க. போட்டி வயசான 80 வயசானவங்களாம் முடிச்சிடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஹத்தம் முடிக்கிறாங்க. 10 ஜூஸ் ஒரு நாளைக்கு. ஆக அன்பர்களே 30 நாள் 10 ஹத்தம் குர்ஆன் முடிக்கணும். நம்மளால முடிய ஒரு ஜூஸாச்சும் ஓதுங்க. 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஆச்சும் ஓதணும். அன்பர் ரம்ஜானில் குர்ஆனோடு ரொம்ப சம்பந்தம் உள்ள நாட்கள் இது. ஒரு ஜூஸ் குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. ஒரு 2 பக்கமாவது தர்ஜுமாவோடு ஓதுங்க. குர்ஆன் சரி ஓத அல்லாஹ் அனுப்புற அல்லாஹ் தஆலா. குர்ஆனை அல்லாஹ் இறக்குனதே விளங்கி அமல் செய்ய தான் அல்லாஹ் அனுப்பிச்சான் அல்லாஹ் தஆலா. ஒரு ஜூஸ் குர்ஆன் ஷரீஃப் சும்மா ஓதுனீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 பக்கங்களாவது அர்த்தத்தை பார்த்து தர்ஜுமாவோடு பார்த்து விளங்கி ஓதக்கூடிய முயற்சி செய்யணும் நண்பர்களே. அப்போ குர்ஆன் இந்த ரம்ஜான் மாதம் அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும். நான் 9வதாக ரமதான் மாதத்தில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் ஓத வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் நண்பர்களே ஹதீஸ்ல வந்திருக்கு. ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் ஒரு மலக்கை எடுத்துகிட்டு போகிறாராம். இன்னொரு மலக்கு வாழ்ந்து வர்றாரு. 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. போகிற மலக்கு கேட்பாராம் எங்கே வர்றீங்க, எங்கே வந்தீங்க? அப்போ இங்கேருந்து போகிற மலக்கு சொல்லுவாராம் அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான் அல்லாட அதை சொல்லி மன்னிப்பு அங்கே தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவாராம். வர்ற மலக்கு சொல்லுவாராம் இல்லை அந்த அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் மன்னிச்சுட்டேன்னு சொன்னான், அது சுபச்செய்தி கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாராம். அவர் சொல்லி முடிச்ச பின்னாடி அல்லாஹ் அதில் மன்னிச்சிட்றான் அல்லாஹ் தஆலா. அப்போ அன்பர்களை எவ்வளோ மாக்கியமா லா இலாஹ இல்லல்லாஹ். அடியான் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அரிசிக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்குமா, அது அப்படியே அசைய ஆரம்பிச்சிருமா. அல்லாஹ் கேட்பானா ஏன் அசைகிற? இப்போ சொல்லுவான் அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான் அவனை மன்னிக்கணும்னு நான் குதிக்கிறேன்னு சொல்லும். இப்போ அல்லாஹ் சொல்லுவான் அவனை மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் தான் அவனை சொல்ல வச்சேன்னு சொல்லுவானா அல்லாஹ் தஆலா. எவ்வளோ பெரிய பாக்கியமா ரம்ஜான்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் தஆலா அன்று பிறந்த பாலகம் மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கிடுறான் அல்லாஹ் தஆலா. ரமலானில் அதிகமாக நம்முடைய நேரங்களை லா இலாஹ இல்லல்லாஹ்விலே கழிக்க வேண்டும். கடைசியாக 10வதாக ரமலானிலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லா ரப்பி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ரமதான் சொன்னாலே கரிக்குதல்னு பொருள். நம் பாவங்களை கரித்து தூளாக்கி நம்மை புனிதனா ஆக்கத்தான் ரம்ஜான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லா ரப்பி ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் இஸ்திக்ஃபாரை கெட்டியா பற்றி பிடித்துக் கொள்வாரோ யஜிது மின் குல்லி லையிகின் மஹஜா, அவர் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுவை பெற்றுக் கொள்வார். ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவர் எல்லா கவலைகளிலிருந்தும் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார். வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவருக்கு அல்லாஹ் தஆலா நினையாத புறத்திலே எதிர்பார்க்காத முறத்திலே அல்லாஹ் அவருக்கு உணவளிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. 3 செய்தி பார்த்தீங்களா? யார் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்கிறார்களோ அல்லாஹ் கவலையை நீக்குகிறான், எல்லா சிக்கல்கள் இருந்து அல்லாஹ் விடிவை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான், நினையாத புறத்திலே உணவளிப்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு தேவைதானாங்க எல்லாத்துக்கும். அதனால் இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்ய வேண்டும். ரமலான் மாதம் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ரம்ஜானை கொடுத்து ரசூலுல்லாஹ் வாங்கி கொடுத்தான். நமக்கு பெருமான அழகிக்குத்தான் அல்லாஹ் கொடுத்தான். முந்தின உம்மத்துக்கெல்லாம் 800 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்தாங்க. என் உம்மத்துகள் 70 to 80 வயசு தானே வாழ்வாங்க. என் உம்மத்துகள் மற்ற உம்மத்து நன்மை பீட் பண்ண முடியாதே, மற்ற உம்மத்துகள் அளவுக்கு நன்மை அடைய முடியாதே என்ற சூழ்நிலை அழுகிக்குத்தான் ரம்ஜான் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. ரம்ஜானில் நீ ஒரு 27 ஒரு இரவு அடைஞ்சிட்டோம்னு சொன்னால்
ஒரு அடைஞ்சிட்டா 83 வருஷம் 4 மாதம். வாழ்நாள் 10 ரைதுக்கு அடைஞ்சிட்டோம்னா 830 வருஷம், அப்புறம் ஒரு 40 மாதம் நன்மை நம்ம கிடைச்சிடும். முந்தின உம்மத்தை பீட் பண்ணுவதற்காக வேண்டி, அவர்கள் நன்மையை நாம் அடைவதற்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிக்குத்தான் அல்லாஹ் ரம்ஜான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் தஆலா ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் அதிகமாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக அன்பர்களே, இந்த ரமலானை அல்லாஹ் அனுப்பியது நம் மன்னிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிக் கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வோடு நம்மை சேர்ப்பதற்காக வேண்டி ரமலான் என்ற உருவத்திலே ரஹ்மானாகி அல்லாஹ்வே நம்மிடத்திலே வருகை தருகிறான். அந்த ரமலான் என்ற விருந்தாளியை பரிபூர்ணமாக கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை, பரிபூர்ணமாக அந்த ரமதானை சந்தோஷப்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வரக்கூடிய ரமதானை அல்லாஹு தாலா நம்முடைய மன்னிப்புக்கு அல்லாஹ் காரணமாக்குவானாக. வரக்கூடிய ரமதானிலே அல்லாஹு தாலா என்னவெல்லாம் ரஹமத்துகளையும் பரக்கத்துகளையும் நிஅமத்துகளையும் இறக்குகிறானோ அந்த எல்லா ரஹமத்துக்கும் சொந்தக்காரர் அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி விரிவானாக. ரமலானில் எல்லா நோய் நொடிகளை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து பரிபூர்ணமாக நல்ல செய்யும் பாக்கி தந்து புரிவானாக. இந்த ரமலானை நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய, நமக்கான நல்ல ரிப்போர்ட் தரக்கூடிய மாசமா அல்லாஹ் ரமலான் ஆக்கி புரிவானாக. ரமலான் நம்மின் மீது கெட்ட சொல்லுவதை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாத்து புரிவானாக. இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய முழு உலக முஸ்லிம்களுக்கும் நிம்மதிக்கும் அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அல்லாஹ் தஆலா காரணமாக்கி தந்து புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.